brokerage plans பற்றி தான் கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நான், அதுவும் ட்ரேடிங்கில். அது ஏன் அப்படின்னா, இந்த 2021 நிறைய brokers வந்து brokerage பிளானை மாற்றிருக்காங்க அண்ட் பர்சன்டேஜும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, brokerage இல்லை அப்படின்னா கூட மற்ற சார்ஜஸ் எல்லாம் எல்லா ட்ரேட்லேயுமே இருக்கும். ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாமும் சேர்த்து தான் brokerage calculator வச்சு நான் ஒரு ஐசிஐசிஐ டைரக்ட்டுக்கும் ஜீரோதாக்கும் ஏஞ்சல் ப்ரோக்கிங்க்கும் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த 3 brokerage calculator வச்சு கம்பேர் பண்ணி ஒரே டேபிளில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத காமிக்கிறேன். அதை வச்சு நீங்கள் உங்கள் ப்ரோக்கரை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். பட் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி brokerage பிளான் வச்சு ப்ரோக்கரை சூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு எது ஈஸியாக இருக்கோ, சார்ட் இண்டிகேட்டர்ஸு டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் எது பெட்டராக இருக்கோ அதை வச்சு தான் சூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து 3மே கம்பேர் பண்ணி என்னன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இங்கே கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஷீட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சேனல் வெப்சைட்டுக்கு போகும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ், மணி, ஃபினான்ஸ் இதெல்லாம் பற்றி தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஏன்னு எனக்கும் தெரியல. இன்ஃபேக்ட் உலகத்தில் நிறைய கண்ட்ரியில் ரொம்ப நிறைய பேர் பண்ணுறாங்க. எல்லோரும் காசு வராமல் பண்ண மாட்டாங்க. அதுக்காக காசு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். பட் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸில் இந்த ட்ரேடிங்கும் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ மற்றதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து brokerage calculator கம்பேர் பண்ணி என்னன்னு சொல்கிறது அப்படின்றதுக்கு தான் ஒரு ஷீட்டும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். சைட் பை சைட் 3 brokers ஐசிஐசிஐ டைரக்ட், ஜீரோதா அண்ட் ஏஞ்சல் ப்ரோக்கிங் 3மே கம்பேர் பண்ணி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த brokerage calculator. இது வந்து ஒன்றும் பெரிய டூல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இதில் நானாக க்ரியேட் பண்ணது. இது எப்படி க்ரியேட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஷீட்டும் வந்து எப்படி இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நான் அந்த ஸ்க்ராலில் கீழே பார்த்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எப்படி இதை வாங்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். வாங்கலான்னா பைசா இல்லை, நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். பட் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்குது. brokerage, எஸ்டிடினா செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ், டோட்டல் ட்ரான்சாக்ஷன், சர்வீஸ் டேக்ஸ், செபி அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி. அண்ட் மேலே இது வந்து இன்ட்ராடே, டெலிவரி, ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ராடேக்கு போயிடலாம். இங்கே வந்து நீங்கள் வேறு எதுவும் எடிட் பண்ண முடியாது. இந்த பை ப்ரைஸ் எடிட் பண்ணலாம், செல் ப்ரைஸ் எடிட் பண்ணலாம், குவான்டிட்டி எடிட் பண்ணலாம். மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஸோ இதுதான் மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒரு ரஃபாக நான் போட்டிருந்தேன், ஒரு 450க்கு நீங்கள் எனி ஷேர் வச்சுக்கலாம். 450 பை ப்ரைஸ், செல் ப்ரைஸ் 460 அப்படின்னா நீங்கள் டோட்டல் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ். brokerage வந்து ஐசிஐசிஐ, இது வந்து நான் ஐசிஐசிஐயில் 3 டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. இது வந்து பை டிஃபால்ட் பிளான், அதாவது ஐசிஐசிஐ டைரக்டோட சேவர் பிளான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஆப்ஷனுமே நீங்கள் சூஸ் பண்ணலன்னா பேசிக் பிளான் என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிடும். ஸோ அந்த பிளான் தான் அது. ஏன்னா ஐசிஐசிஐலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஐசிஐசிஐ ப்ரைம் இருக்குது, நியோ இருக்குது, அண்ட் ஐ டைரக்ட்னு ஒன்று இருக்குது, அண்ட் 3-in-1 ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த பிளான் தான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த பிளானோட சார்ஜஸ் மட்டும்தான் இது. அண்ட் இது ஒரு அப்ராக்சிமேட்டான கேல்குலேஷன் பேஸ்டாக நான் உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்களோ நான் அதை வச்சு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் 400 வச்சுக்கலாமே. ஸோ இது எல்லாமே மாறிடும். ஸோ இப்போதுக்கு ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு 10 rupees மட்டும் கெயினாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 450 பை ப்ரைஸ், செல் ப்ரைஸ் 460, 200 குவான்டிட்டி, இது டர்ன் ஓவர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஈஸியாக. டோட்டல் டிரான்சாக்ஷன் ஐசிஐசிஐக்கு வந்து 130, ஜீரோதாக்கும் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான்.
நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அது 1869 அண்ட் ஜீரோதாலையும் ஏஞ்சல் புரோக்கிங்லேயும் 1919 அப்ராக்சிமேட்லி. ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கு. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் இதை மட்டும் எடிட் பண்ணலாம். வேறு எதுவும் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. இந்த 3 மட்டும் தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். அண்ட் இப்போது டெலிவரி பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ், பை ப்ரைஸ், செல் ப்ரைஸ் 450, 460, 200 குவான்டிட்டி. இது brokerage பார்த்தீங்கன்னா 1000 rupees வருது. ஏன்னா 0.55% brokerage. இது ஏன்னா 200ன்றதால டேர்ன் ஓவர் 1,82,000, அதனால் brokerage இவ்வளோ. பட் இப்போ இந்த ப்ரைமில் வந்து ஆனுவல் சார்ஜஸ் மட்டும்தான், brokerage ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் அவ்வளோ வராது. ஸோ அதனால தான் இந்த நெட் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐலையும் வேறு சில brokerage பிளான்ஸ் இருக்குது. அது வந்து டெஃபினட்டாக இன்னும் அதிகமாகவே வரும். அண்ட் ஜீரோதா ஜீரோதாவும் ஏஞ்சல் புரோக்கிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் இது ரெண்டுமே. ஏன்னா ரெண்டுமே லோ brokerage ஃபீஸே கிடையாது. பட் மற்ற சார்ஜஸ் வந்து டிஃபால்ட், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் 216 அண்ட் நெட் ப்ராஃபிட் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி ஐசிஐசிஐக்கு வேறு பிளான் இருக்குது. அது வந்து ஆல்மோஸ்ட் இதே சார்ஜ் தான், இதே நெட் ப்ராஃபிட் தான் வரும். அண்ட் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸும் இதே தான் வரும். ஸோ பட் இது வந்து டிஃபால்ட் பிளான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஐசிஐசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் டிஃபால்ட் பிளான்லேருந்து மாறத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள் டேர்ன் ஓவர்லாம் இவ்வளோ நீங்கள் ட்ரேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டார்டிங்க்கு சொல்கிறேன் நான். அண்ட் இது டெலிவரிக்கு. அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணால் போதும். கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் கொடுத்தா இன்னும், ஏன்னா ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக. அண்ட் 8,500, 8,515, 50 குவான்டிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பை டிஃபால்ட் பிளான். அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஐசிஐசிஐ வந்து சரியில்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஐசிஐசிஐயில் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக. பட் இது டிஃபால்ட் பிளான்ன்றதால இப்படி தெரியுது. நான் வேணால் இன்னொரு டேபிள் போடுறேன். ஐசிஐசிஐ 3 டிஃப்ரெண்ட் பிளான்ஸுக்கு நான் அந்த டேபிள் அது தனியாக ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணி வேணால் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். பட் இது வந்து டிஃபால்ட் பிளான், அதனால் அதை தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக தான் இந்த டூலுக்கு. அண்ட் ஜீரோதா பார்த்தீங்கன்னா 20 rupees ஃப்ளாட் ரேட், அப்படி இல்லாட்டி 0.03%. இதுவும் அதே தான், 20 rupees இல்லாட்டி 0.025%. இது ஆல்மோஸ்ட் சேம். இது 40-50 rupees வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அகேன் நீங்கள் ஆல்ரெடி ஏஞ்சல் புரோக்கிங்கில் இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஜீரோதாவில் இருந்தீங்கன்னா அதுவும் கண்டினியூ பண்ணலாம். இதுக்காக நீங்கள் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. பட் இட்ஸ் டோட்டலி உங்கள் இஷ்டம்தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். இதுவும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கே தெரியும். இது அதில் வந்து லாட்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸில் வந்து லாட்ஸ் வந்து நீங்கள் நிறைய அது தெரியணும். அட்லீஸ்ட் ஒரு லாட் வந்து 25 யூனிட்ஸ். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 50 யூனிட்ஸ் இருக்குது. ஒரு லாட் வந்து 25 யூனிட்ஸ் ஜென்ரலாக. கம்பெனி டிக்ளரேஷன் பொறுத்தும் இருக்குது. இது வந்து பை ப்ரைஸ் 100, செல் ப்ரைஸ் 110. அண்ட் இது சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட். ஒரு யூனிட் வந்து 35 rupees ஐசிஐசிஐயில், அதனால் 70. இது வந்து ஃப்ளாட் ரேட் 20-20 ரெண்டுலேயுமே ஆப்ஷன்ஸ்க்கு. அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கால்குலேஷன். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. எல்லாமே 400 மேலே இந்த இதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் சும்மா மோஸ்ட்லி நிறைய பேர் இதை பண்ணுறதால, டெலிவரி பண்ணுறதால பண்ணுறேன். இப்போ 1000 பை ப்ரைஸ் அண்ட் செல் ப்ரைஸ் வந்து லெட்ஸ் சே 1500. இப்போது பார்த்தீங்கன்னா 5 lakhs டர்ன் ஓவர். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது பேசிக் டிஃபால்ட் பிளான்ன்றதால. பட் ஜென்ரலாக சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இல்லை, ஏஞ்சலாக இருந்தாலும் சரி, ஜீரோதாவாக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் அந்த brokerage கால்குலேட்டர். ஏன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் இருக்குது. பட் ஜீரோதாவுக்கு தனியாக ஒரு வெப்சைட், ஏஞ்சலுக்கு தனியாக ஒரு வெப்சைட், ஐசிஐசிக்கு தனியாக ஒரு வெப்சைட், எல்லாமே தனித்தனி கால்குலேட்டராக இருக்குது. சரி, இது எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் இமீடியட்டாக கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா
ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் இதை க்ரியேட் பண்ணேன். இது வந்து நான் காசுக்காகலாம் வைக்கல. தாராளமாக நான் ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இமெயில் அனுப்புங்க. அண்ட் கமெண்ட்ஸில் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நானே ரீச் அவுட் பண்ணுறேன். நான் எப்படி அதை இந்த ஷீட்டை ஷேர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 3 brokerage பிளான்ஸ் வச்சு brokerage கால்குலேட்டர் வச்சு நான் இந்த டேபிளை க்ரியேட் பண்ணேன். அண்ட் இந்த ஷீட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே என்டர் பண்ணி என்னன்றதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த 3 லிங்க்கை நீங்கள் செப்பரேட்டாகவும் நான் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுவும் நீங்களே ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான் கம்ப்ளீட்டாக. பட் இந்த கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ரோக்கரில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்களே அந்த ப்ராப்பர் ப்ரோக்கரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல நான் ஒரு வாட்டி பாருங்கள். அண்ட் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மற்ற வீடியோஸும் ப்ரோக்கரேஜ் பற்றியும் ட்ரேடிங் பற்றியும் நிறைய போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் மற்ற வீடியோஸில் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.